அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நம் நாட்டிற்கு எப்படி சுதந்திரம் கிடைத்தது. நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஐயா அவங்க பதவி ஏற்கும் முன் பர்மாவுக்கு சென்றார்கள். அங்கு பகதூர் ஷா கல்லறையின் ஒரு வாசகம் நிறுவனாங்க. அந்த வாசகம் என்னவென்றால், இன்று நாங்கள் அனுபவிக்கும் சுதந்திரம் உங்களைப் போல போராளிகளின் இரத்தத்தால் உருவானது. இது அவங்க எழுதின காரணமாக பல வரலாறு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒரு வரலாறு பார்க்கலாம். நம் நாடு எல்லாத்துலேயும் தோல்வி அடைஞ்சு டெல்லி மட்டும் மிச்சிருக்கு. நம் நாடு பிரிட்டிஷ்காரங்க கைக்கு போகக்கூடிய நிலைமையில இருந்துச்சு. அப்போ ஹிந்துஸ்கள், பிற மதத்துக்காரங்கள், முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்று கூடி பிரிட்டிஷ்காரங்களை எதுக்குன்னு நினைச்சாங்க. அப்போ அவங்ககிட்ட டிவியோ ஃபோனோ எதுவுமே இல்லை. அப்போ பக்கிச்சாக்கள் மூலியமா தெருவா போய் கொட்டடிச்சு மக்களை ஒன்று கூட்டினாங்க. அதுல லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்களை எடுத்து போராடும் போது நம்மகிட்ட ஆயுதங்கள் சரியா இல்லாதனால பிரிட்டிஷ்காரங்க நம்ம சுட்டு கொண்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் இந்த தலைவர் பகதூர் ஷாவை டெல்லியில இருந்து பர்மாவுக்கு நாடு கடத்தி சிறைச்சாலையில் அடைச்சாங்க. சாப்பாடு கொண்டு வரும்போது 2 மகனோட தலை இருந்துச்சு. அதை பார்த்து கூட பகதூர் ஷா கலங்கலாம். அங்க இருந்த போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க, இப்படி உங்க 2 மகனோட தலை இருக்க, இதை பார்த்த உடனே நீங்க கலங்காம இருக்கீங்கன்னு. வெளியே லட்சக்கணக்கான மக்கள் சுட்டு கொண்டு படி இருக்கிறாங்க, இங்க 2 தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி அவங்க எழுதின காரணமாக தான் அவங்க ராஜீவ்காந்தி ஐயா எழுதின காரணமாக தான் காரணமாக இருந்துச்சு. சும்மா கிடைக்கல சுதந்திரம், அதை சொல்லி கொடுக்கணும் தினம் தினம். தலையும் எடுத்தோம் தலையும் கொடுத்தோம், தன் மானத்தையும் தன் நாட்டையும் காக்க.